ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது முக்கியமான விஷயம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் பற்றி பேச போகிறேன். மாதம் உங்களுக்கு ரெகுலராக பீரியட் வந்தால் தான் உங்கள் உடம்பு ஸ்லிம்மாக மெலிசாக அழகாக இருக்கும். வயிறு போடாது, எக்ஸஸாக உடம்பு வெயிட் ஏறாது. பீரியட்ஸ் உங்களுக்கு வரலன்னா பிசிஓடி அந்த கருமுட்டை சினை முட்டை சுற்றி நீர் அதிகமாக உற்பத்தி ஆகும். நிறையா அவங்க ஃபேஸில் இந்த மாதிரி இதெல்லாம் ஆம்பளைங்க மாதிரி தாடி இதெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யணுன்னா, சில பேர் எங்கிட்ட கேட்குறீங்க, 6 மாதமாக எங்களுக்கு பீரியட் வரல, வந்தால் ஒரு ட்ராப் தான் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இல்லை 3 மாதத்துக்கு அப்புறம் வருது, அப்படிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. எங்கள் ஊரில் எங்கள் தெருவிலே நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு ஹெர்பல் ரெமெடி சொல்கிறேன், சரிங்களா? என்னென்னு கேளுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பீங்க, அவங்க தான் அந்த வீடியோஸ் தான் பார்க்குறீங்க. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா என்னோட அதர் வீடியோஸ் பாருங்கள். நான் பிசிஓடி உள்ளவங்களுக்கு எப்படி ப்ரெக்னென்ட் ஆகும்னு போட்டிருக்கேன். ஆம்பளைங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், 2 பேருமே சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பிசிஓடி இருக்கிறவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும், ஆம்பளைங்களுக்கு சேர்த்து நடிச்சு இயற்கையான இதெல்லாம் கொடுக்கணும். 2 சாப்பிட்டே இருக்கும்போது ஒரு நாள் தள்ளி போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் கழிச்சு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். யூரின் டெஸ்ட்டு கிட்டு விற்கிது. 2 கூட வந்துச்சுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்னு தெரியும், ஒரு கூட வந்துச்சு நெகட்டிவ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை உங்கள் பக்கத்தில் உள்ள மெடிக்கல் இல்லை டாக்டர்கிட்ட போய், சில பேருக்கு லேட்டாக கூட கருத்துரிச்சிருக்கும், செக்கப் பண்ணிவிட்டு உங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு நெகட்டிவ், எந்த சிம்டமும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் நெகட்டிவ்னு தெரிஞ்சக்கப்புறமா நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? என்னென்னா, ஒரு கைப்பிடி கருஞ்சீரகம் கலோஞ்சி சீட்ஸ்னு விற்கிறாங்க. கருஞ்சீரகம் நீங்கள் ஒரு கைப்பிடிலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோ சாப்பிட தேவையில்ல. அதில் 1 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, ஓகேவா? கருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, அதை 2யும் பொடி பண்ணிக்கோங்க. மொத்தமாக நீங்கள் இப்போது ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க கருஞ்சீரகம், ஒரு பாக்கெட் கருப்பு எள்ளு வாங்கிக்கோங்க. வாங்கி 2த்தையுமே மிக்சியில் போட்டு சும்மா லைட்டாக ட்ரை ரோஸ்ட், எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் லேசாக வறுத்து, நம்ம அரைப்படணும்ல கடை, அதனால் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் இல்லாமல் சிம்மில் அடுப்பை வச்சு வறுத்துட்டு லேசாக ரொம்ப தீய விடாமல் அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதை எடுத்து அந்த கருஞ்சீரகமும் இந்த பவுட்ரு போட்டு வச்சுருக்கோம்ல, இதை நான் அதில் 1 ஸ்பூன் குவான்டிட்டி, இதில் 1 ஸ்பூன் குவான்டிட்டி எடுத்துக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? இது 2 பவுடர் ஆகிடுச்சு. பவுட்ராக்கி நீங்கள் சேர்த்து என்ன பண்ணீங்க, ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஓகேவா? 2 மிக்ஸ் ஆகிடுச்சில்ல. 1 ஸ்பூன் இந்த எள்ளு நல்லாயிருக்கும். கருஞ்சீரகங்கிற கொஞ்சம் துவர்ப்பு கசப்பு இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், பனங்கருப்பட்டி இருக்குல்ல, அது நுணுக்கிக்கோங்க. பனம் வெல்லம்னு சொல்லுவாங்க ஊரில், இங்கே கூட விற்கிது, ஃபாரின்ஸ்லாம் கூட விற்கிது ஜாக்ரீனு. அந்த பனம் வெல்லம் அதை இடித்து பவுடர் பண்ணிக்கிட்டு, அந்த பனங்கருப்பட்டி பனம் வெல்லம் எப்படி என்னன்னு சொல்லலாம், அது அந்த பவுடர் 2த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் சாப்பிட்ற டெய்லி வாங்க. ஒரு 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு ப்ளீடிங் வந்துடும், ஓகேங்களா? பீரியட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நேச்சுரலாக சந்தோஷமாக பகலில் தூங்காமல் இருக்கணும். அப்போ தான் ஹார்மோன்ஸ் மாறாமல் இருக்கும். நைட்டு மட்டும் தான் தூங்கணும், நல்லா மூச்சு இழுத்து விடணும். நான் சொன்ன அதர் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே குழந்தை உண்டாகும், நேச்சுரலாகவே பீரியட்ஸ் வரும். அப்படி வரல, ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது, 6 மாதம் ஆகுது, எங்களுக்கு ப்ரெக்னென்சியில் எங்களுக்கே தெரியுது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணிக்கிட்டு தான் நான் அந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கணும். இரெகுலர் ப்ளீடிங்க்கு இது கண்டிப்பாக நடக்கும். என்கிட்ட இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் கேட்குறீங்க, இது நடக்குமா, நாங்கள் ஃபாலோ பண்ணலாமா? நடந்ததுனால தான் நான் சொல்கிறேன். நான் கூட அதை ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு பீரியட் வராமல் இருக்கும்போது, ஓகேவா? இதெல்லாம் நான் என்னோடய லைஃப்பில் ட்ரை பண்ணதாக சொல்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் நம்புங்க தயவு செஞ்சு. நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு ப்ரிகாஷன், உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு குழந்தை உண்டானதான் நான் உங்களை சாப்பிட சொல்கிறேன். செக் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு இப்போ டாக்டர் இருக்காங்க, அவங்க ஒரு பணம் வாங்கிட்டு அவங்க சொன்னால் அட்வைஸ் ஏற்றுக்கிறீங்க. இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா இருக்கட்டும், நம்ம தெரிஞ்சது 4 பேருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொன்னாக்கா அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அம்மா பேசுகிறாங்க, இந்த பொண்ணு என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டுருக்கீங்க. இதெல்லாம் உண்மையான விஷயங்கள். இந்த தகவல்களை நீங்கள் ஒரு வேல்யூபிளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. யாராச்சும் பாதிக்கப்படுது அவங்களுக்கு சொல்லுங்கள். இதை அலட்சியப்படுத்தாதுங்க தயவு செஞ்சு, ஓகேவா? நான் சொல்லுங்கிற ஒரு இதில் சொல்கிறேன், நீங்கள் அதை உங்கள் இதில் ஃபாலோ பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நான் வீடியோஸ் போடுறேன். எல்லோரும் பயன்பெறணும், எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறது என்னோடய நோக்கம். அதுக்கு நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. வீடியோஸ் எல்லாம் பார்த்து பயன்பெறுங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். பாய்.